இபிஎஸ்ஸிற்கு தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர், அதாவது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டம் மற்றும் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குமாரமங்கலம் கிராமத்தை சார்ந்த ஜெயராமன் என்பவர் சாராயம் அருந்தி உடல்நலை சரியில்லாமல் கடந்த 30ஆம் தேதி மதியம் திருவெண்ணைநல்லூர் வட்டம் இருவேல்பட்டு அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் உடல்நலம் சரியில்லாமல் 2 நாட்களாக சாப்பிடாமல் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் ஜெயராமன் அதிக அளவு மதுப்பழக்கம் உள்ளவர் என்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 4ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அவர், புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக சாராய பாக்காட்டுகளை வாங்கி வந்த முருகன் என்பவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுதான் நடந்தது, ஆனால் இதனை சரிபார்க்காமல் சம்பவத்தை கள்ளச்சாராய மரணம் என கூறி இறப்பிலும் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் வாகன சோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாண்டிச்சேரி சாராய கடத்தலை தடுப்பதற்கு தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகளில் ரோந்து பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும், உள்ளூர் காவல்துறையினர் எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இந்த உயிரிழப்பு கள்ளச்சாராயத்தால் நிகழவில்லை என உறுதியாக தெரிவித்துக் கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.